பாரதிய ஜனதாவில் பிரதமர் மோடிக்கு அடுத்த தலைவர் யார், அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இதற்கு நேரடியாக பதில் அளித்தாரா RSS தலைவர் மோகன் பாகவத் என்ற கேள்வி தற்போது நேற்று அவர் சென்னையில் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வுகள் குறித்து பாரதிய ஜனதா தான் அவர்கள் கூடி முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்தியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி உள்ளபோது கூட பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு 75 வயதாகிவிட்டது. அவருக்கு அடுத்து பாஜகவில் யார் பிரதமராக முன்னிறுத்தப்படுவார் என்ற விவாதங்கள் அவ்வப்போது எழுந்து வருகிறது. இது தொடர்பாக பாஜகவே அதன் சித்தாந்த அமைப்பான RSSஓ வெளிப்படையாக எந்தவித கருத்துக்களும் தெரிவிப்பதில்லை. மோடிக்கு பிறகு யார்? சென்னையில் நடைபெற்ற நூற்றாண்டு விழாவில் அதன் தலைவர் மோகன் பாகவத் இது தொடர்பாக பேசிய போது அவர் சில கருத்துக்களை சொல்றார். இதன் கேள்விகள் என் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டது. இந்த விவகாரத்தில் எனக்கு எந்த பங்கும் இல்லை. என்னால் வாழ்த்துக்களை மட்டும் பகிர முடியும். அதை தவிர வேறு எதையும் சொல்வதற்கு இல்லை. மோடிக்கு பிறகு யார் என்றால் பாஜகவும் மோடியும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு அவர் பட்டும் படாமலும் சொல்லி பிரச்சனையை மழுப்பி இருக்கிறார். மோடிக்கு 75 வயசு ஆயிட்டு, ஆனால் பாஜகவில் 75 வயசு ஆயிட்டா தலைவர்களுக்கு அரசியலிருந்து ஓய்வு அளிக்கப்பட எழுதப்படாத விதி. அருண்ஷேரியில இருந்து, அத்வானியில இருந்து, முரளி மனோகர் ஜோஷியிலிருந்து இதுதான் நடக்குது. இது தொடர்பாக தனது கருத்தை நேரடியாக தெரிவிக்க RSS அகில பாரத தலைவர் மோகன் பாகவத் மறுத்து வரும் நிலையில தான் அவர் அதே மாதிரியான நிலைப்பாட்டையே மீண்டும் அவர் கடைபிடித்துள்ளார். முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் பேசிய RSS தலைவர் மோகன் பாகவத் நானோ அல்லது வேறு யாரோ 75 வயசுக்கு பிறகு ஓய்வு பெற வேண்டும் என்று ஒருபோதும் பேசவில்லை எனவும் தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்ற ரீதியிலும் பேசியிருந்தார். இந்திய பிரதமர் மோடி கடந்த செப்டம்பர் மாதம் 75 வயதை கடந்து விட்டார். பாரதிய ஜனதாவில் 75 வயசு கடந்த தலைவர்களுக்கு அரசியலில் அவர்களுக்கு ஓய்வு பெற வேண்டும் என எழுதப்படாத விதி கடைபிடிக்கப்படுகிறது. இப்படித்தான் மூத்த தலைவர்கள் LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷிலாம் ஓரங்கட்டப்பட்டார்கள். இந்த நிலையில் தான் மோடியும் ஓரங்கட்டப்பட வேண்டும் என்ற குரல்கள் RSSல் வலிமையாக எழுந்திருப்பதை இதற்கு முன்னாள் பேச்சில் மோகன் பாகவத் பேசினாலும் தற்போது அவர் மழுப்புகிறார். மோடி 75 வயதை எட்டியதால் அவரும் அரசியலிருந்து ஓய்வு பெற வேண்டும், பெறுவாரா என்ற வாதம் எழுந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தை வைத்து கேள்விகளை தொடர்ந்து எழுப்புகிறார். இந்த நிலையில் 75 வயதில் அரசியல் ஓய்வு என்ற விதி பாஜகவில் இல்லை என்ற அந்த விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விவகாரத்தில் என்ன அப்படின்று கொஞ்சம் சில விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. RSS என்பது என்னதான் வெளியே மோகன் பாகவத் எனக்கெல்லாம் இது சம்பந்தம் இல்லை, இது பாரதிய ஜனதா அல்லது அதனுடைய தலைவர் பிரதமர் மோடி எடுக்க வேண்டிய விவகாரம் என்று சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய சில கருத்தை நீங்க கவனிங்க. என்ன கருத்து அப்படின்னா, மோடி பிரதமராக இருக்கிறதற்கு அவர் எடுக்க வேண்டிய முடிவு என்று ஒன்றும் இல்லை. நீங்க இருங்கன்னா அவர் இருக்க போறார். அவருக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, குடும்பம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ அவர் ஒரு தனித்திருப்பவர். உலகத் தலைவர்களோடு சுற்றுகிறார், பேசுகிறார். இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கும்போது நான் விலகி போறேன்னு எந்த மனிதனும் சொல்ல மாட்டான். அது அதிகாரம் இருக்கிறது, பவர் இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது, மீடியா வெளிச்சம் இருக்கிறது, எல்லாம் இருந்தபோது மோடி எடுக்க வேண்டும் முடிவு அப்படின்னா மோடி எடுத்துட்டு நான் வெளியே போறேன்னு சொல்லி போவானா? எந்த மனிதருமே போக மாட்டாங்க. பிரதமர் மோடியை தாண்டி எந்த ஒரு மனிதரும் போக மாட்டாங்க. இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், உன்னுடைய அதிகாரத்தை விட்டு விட்டு நீ போய்விடு அப்படின்னா போக மாட்டான். அதே மாதிரி தான் பிரதமர் அவர்களும் அப்படித்தான். அப்போ மோடி எடுக்க வேண்டிய முடிவு இது அல்ல. இது ஒரு மழுப்பலான பாகவத்தினுடைய பதில். இரண்டாவது, தனக்கும் 75, 2 பேருக்கும் 6 நாள் தான் வித்தியாசம்.
இப்போ அவரும் ஓய்வு பெறவில்லை. 2 பேருமே நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள். மோகன் பாகவத்தும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார். ஐயா மோடி அவர்களும் நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள். அவருடைய உடல்நிலை பிசிக்கல் கண்டிஷன்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஒரு பெரிய மோதல் நடந்து கொண்டிருப்பது பல பேருக்கு தெரியும். ஏற்கனவே இந்த மோதல்ல மிக முக்கியமாக இன்று ஆர்எஸ்எஸ் யாரை வலிமைப்படுத்துகிறது என்றால், அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் மோடியாக இருந்தாலும் தாக்கூர் சமூகத்தை சேர்ந்த யோகி ஆதித்யநாத்தை இந்தியாவினுடைய உயர்ந்த பதவிக்கு கொண்டு வர ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. என்ன காரணம்? இப்பொழுது போன மாதம் ரகசியமாக உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் 90 நிமிடங்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. யாரு? யோகி ஆதித்யநாத்தும் மோகன் பாகவத்தும் 90 நிமிடங்கள் தனித்து பேசியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாலும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. சரி, இப்ப பிரதமர் மோடி அமித்ஷாவினுடைய அதிகாரம் இனி தொடர்வதற்கு பாஜகவுக்கு விருப்பம் இல்லை. இது நான் சொல்ற கருத்து இல்லை. எல்லா கருத்துகளும் தேசிய நாளிதழ்களில், இப்போ நான் சொல்றது பிரிண்டுடைய கருத்தை உங்களுக்கு தமிழில் சொல்றேன். பிரிண்ட் நான் மேகசின்ஸ்ல. அப்போ பிரிண்ட் மேகசின் என்ன சொல்லுதுன்னா, வெளியே பேசுறதை விட்டுருங்க, ஏன்னா எல்லாமே அவங்க கையில் இருக்கு. ஒரு காலத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நட்டாவை வைத்த ஆர்எஸ்எஸ் ஒரு கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அவங்க அதைத்தான் பார்க்கணும். நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் இனி எல்லாத்தையும் முடிவு செய்வோம்னு ஓப்பனாக அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இன்னும் ஆர்எஸ்எஸ் மறுக்கலை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பிரதான பிரதிஷ்டா ராமர் கோயிலுக்கு நடந்தபோது அதில் தான் மட்டும்தான் வர வேண்டும் என்று பெரும் வாதம் நடந்துதான். கடுமையான வாத பிரதிவாதங்களுக்கு பிறகுத்தான் மோகன் பாகவத் பிரதான பிரதிஷ்டா ராமர் கோவிலுடைய அதில் கலந்து கொண்டார். அதுவும் அவங்க மறக்க மாட்டாங்க. 3வது, இது ஒரு பிராமண அமைப்பு. அதில் மோடியும் அமித்ஷாவும் ஆளுமை காட்டுவதை சித்பவ பிராமணர்கள் விரும்பவே மாட்டார்கள். ஆரம்ப கட்டத்திலிருந்து நாம பார்த்தா, நிதின் கட்காரி ஒரு சித்பவ பிராமணர், பட்னாவிஸ் ஒரு சித்பவ பிராமணர். இவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் செல்ல பிள்ளைகள். ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்போ பார்க்கிற போது சிவராஜ் சவுகான் அவர் ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான ஆளுமை. இப்ப இவங்களை எல்லாம் தனித்துவமான மாநில தலைவர்களாக ஆக்கிவிடாமல் மோடி அமித்ஷா போர்ட்போலியோக்குள்ள மத்திய இலாக்காவை கொடுத்து அவர்களை மௌனி ஆக்கிவிட்டார்கள். ஆனா இப்ப அவங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னவென்றால், தான் இந்த முறை இருந்து அதற்கு அடுத்த முறை அமித்ஷாவை கொண்டு வந்து விட வேண்டும். அது அவருடைய மனசாட்சி. ஆனால் அதற்கு பெரிய இடையூறாக இருப்பது யார்? யோகி ஆதித்யநாத் மட்டும்தான். தாக்கூர் சமூகத்தை சார்ந்தவர், உயர் சாதியும் சேர்ந்தவர். அவர் பிராமணர் அல்ல, தாக்கூர் சமூகத்தை சார்ந்தவர். அதே போன்று ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்றவர்கள் தான் எல்லா தலைவர்களும். நான் சொன்ன அவ்வளவு பேரும் ஆர்எஸ்எஸ் தான். ஆனால் யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெறாதவர். அவர் சிம்ம வாகினி இது போன்ற சில ஆர்கனைசேஷனை உத்தராஞ்சல்ல ஒரு மடத்திலிருந்து நேரடியாக அவர் ஆர்எஸ்எஸ்க்கு கொண்டு வந்தப்பட்டார், அதாவது ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டவர். இவர் ஏன் கொண்டு வரப்பட்டார்? இவருக்கான அரசியல் பின்னணி என்ன? ஒன்றுமே கிடையாது. பிஜேபியில் இவர் எப்போதும் இருந்ததில்லை, அரசியலை பற்றி இவருக்கு பார்வை இல்லை. இப்பொழுது அவருக்கு 50 வயதுக்கு கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். சரி, அப்போ இவருடைய லுக்கை பார்க்கும்போதே ஒரு சாமியார் லுக்கு தான். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி இவரை காலி செய்வதற்கு, அரசியலிருந்து இவரை அப்புறப்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகள் எடுத்து சில வருடங்களுக்கு முன்பு கடுமையான மோதல் வந்தது. அதன் விளைவாக குஜராத் கேடர் பேஸ்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை இவருக்கு அசிஸ்டண்டா நியமித்து போட்டார்கள். இவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதில் ஏகப்பட்ட தகராறு பிஎல் சந்தோஷ் தலைமையில் சுயம் சேவக் 2 பேர்களுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் அவர் அப்புறப்படுத்தப்பட்டார். அதுக்கப்புறம் அவருடைய அந்த வலைத்தளங்களில் தமிழக பாஜக, அதாவது உத்தரப்பிரதேச பாஜகவில் உள்ள அந்த பேரெல்லாம் அவருடைய பேரெல்லாம் மோடி பேர் இல்லாமல் அவர் பண்ணியிருந்தார். அவ்வளோ மோதல் 2 பேருக்கும். அதுக்கப்புறம் இந்த கடந்த தேர்தலில் பிஜேபி பெரிய தோல்வி வர சந்திச்சு உத்தரப்பிரதேசத்தில் 43 இடங்களில் தோத்தாங்க. இப்போ அவர் 27 வெற்றி பெற வேண்டும்
அது அவருக்கு ஒரு பெரிய இலக்கு, சாதனை. 27 அவர் வெற்றி பெற்றால்தான் அமித்ஷாவுக்கு மாற்றமாக அவர் வர முடியும். இதுக்கிடையில் அடிக்கடி அவர் ஆர்எஸ்எஸோடு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதை பிரிண்ட் ஆங்கில மீடியா சொல்லுது. 2 முறை நடத்தியிருக்கிறார். யாரோடு? மோகன் பாகவத்தோடு 2 முறை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். அது ஒரு நீண்ட கால பேச்சு. இந்த நிலையில் எப்படியாவது அமித்ஷா மோடியினுடைய இந்த அதிகார தலைமையை முடிவுக்கு கொண்டு வரணும். ஆர்எஸ்எஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த அதிகாரத்தில் பங்கு இல்லை, நான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இல்லை, இதில் மோடியும் பாஜகவும் தான் எடுக்கணும். இதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு. ஆனால் இது குறித்து அவர்கள் கடுமையான மோதல் போக்கு உள்ள நடக்கிறது. இதை ஆர்எஸ்எஸ் பாஜகவை முழுமையாக அதாவது பிராமணர்கள் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட ஓபிசி இபிசிக்களினுடைய ஒரு முகமாக கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். இந்த மோதலும் இருக்கு. ஆக இதுக்கிடையில் செப்டம்பர் கழிஞ்சு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆயிட்டு இனி இந்த முறை மோடி தொடரலாமா அல்லது இடையிலே அவர் இடைநீக்கம் செய்யப்படுவாரா என்பது தெரியல. இருந்த போதிலும் ஆர்எஸ்எஸ் எடுக்கிற முடிவுகளை மிதமிஞ்சி கடைசியில் ஜெயிக்க முடியாது. எவ்வளோதான் வல்லமையாக இருந்தாலும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா ஸ்டேட்லையும் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேச தோல்விக்கு அப்புறம் பல மாநிலங்களில் வெற்றி பெற்றது. ஹரியானாவில், அதே போன்று டெல்லி எடுத்துக்கிடுங்க, அதே போன்று இது மகாராஷ்டிரா, எல்லா இடத்துலையுமே அவங்க வெற்றி பெறுவதற்கு ஆர்எஸ்எஸ் கடுமையாக திட்டமிட்டார்கள். பீகாரிலும் அதே மாதிரி ரொம்ப திட்டம் போட்டிருக்கிறாங்க. இப்போது வெஸ்ட் பெங்காலில். இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய பணியை மோடி, அமித்ஷா குறைத்து மதிப்பிட முடியாது. மோடி பெரிய ஆளாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் உதவி இல்லாமல் 240 சீட்டு தான் பிடிக்க முடியாது. இப்போ ஒரு மைனாரிட்டி கோலியேஷன் தான். இவிஎம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ராகுல் காந்தி. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐஆர் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆல் இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர்டு பை ஆர்எஸ்எஸ் என்று சொல்லிக்கிட்டு இருக்க குற்றச்சாட்டு ஓடுது. ஆக என்ன செய்ய போகிறார்கள்? ஒரு பெரும் மாற்றம் வரும். அது எப்போது வரும், என்ன நிலையில் வரும் நாம் சொல்ல முடியாது. ஆனால் வெளிப்படையாக நேற்று சென்னையில் பேசின பேச்சுக்கான அர்த்தம் உண்மை கிடையாது என்பதை மட்டும் நம்ம பதிவு செய்கிறோம். நன்றி.